ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மர்லின் சமையல். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த கொரோனாவில் வந்து எல்லாமே கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. சேஃப்டியாக இருந்து இந்த பழப்பழ போண்டா வந்து நம்ம இன்றைக்கி மர்லின் சமையலில் காமிக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இதை வந்து நல்லா வந்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்களாக வந்து ரொம்ப கம்மி தான். இது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் இது வந்து க்ரியேட் பண்ணும். பாருங்கள், இது வந்து ஒரு 30 பழாசொலை, நல்லா ஸ்வீட்டான பழாசொலை. இது உள்ளே வந்து கொட்டைலாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இது நான் வச்சுருக்கிறேன். அதே போல் வந்து இது வந்து ஒரு 150 கிராம் வெல்லத்தை வந்து நல்லா பொடி பொடியாக அரைச்சிட்டு கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இது வந்து கடலக்காயை வந்து நல்லா வறுத்துட்டு இது கூட வந்து ஒரு 3 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்படி இது வந்து இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னாக்கா இது பதில் வந்து நீங்கள் முந்திரியை வந்து வறுத்துட்டு அரைச்சிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், வீட் ஃப்ளோரு. இதை வந்து தேவையான அளவுக்கு இப்போதுக்கு நம்ம எவ்வளோ செய்ய போகிறோம் அதுக்கு மாத்திரம் எடுத்துருக்குறேன். இது வந்து கொஞ்சம் உப்பு, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம். பழப்பழத்தை வந்து இப்போ நான் ஜாரில் போட்டிருக்கிறேன். இந்த பழப்பழத்தை வந்து நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இது வந்து எப்படின்னாக்கா நம்ம ரொம்ப நைஸாக வந்து அது வந்து கிரைண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து ஒரு 3/4 அளவுக்கு மாத்திரம் கிரைண்ட் பண்ணிக்கணும். ஏன்னாக்கா அப்போ தான் அந்த டேஸ்ட் அந்த பழத்தோட ஒரு பீஸுன்னு வந்து நம்மளுக்கு வாய்க்கு அடிக்கும் போண்டால். இந்த பாத்திரத்தை எடுத்துக்காங்க, ஏன்னாக்கா இது வந்து பெரியறதுக்கு தேவையான ஒரு பாத்திரம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பழாப்பழத்தை வந்து இதில் போட போகிறேன். பாருங்கள், இந்த வெல்லத்தை வந்து கிரைண்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெல்லத்தை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சு இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த ஜாக் ஃப்ரூட் கூட பழப்பழத்துக்குள்ள நம்ம சேர்த்துருக்குறோம். இது கூட வந்து அரைச்சி வச்சுருந்த இந்த கடலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது தேவையான ஒரு அளவு கப்பு வந்து மாவை வந்து கோதுமை மாவை இது கூட சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு வந்து தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு கூட எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா வந்து மாவை வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து எப்படி இருக்குதுனாக்கா இது கையில் வந்து நல்லா பெனிஞ்சு இது வந்து நல்லா களி கிண்டின மாதிரி கிண்டணும். இந்த நல்லா ஒரு பழப்பழத்தை, அந்த மாவு, அப்புறம் வந்து அந்த வெல்லம் எல்லாமே போட்டு நல்லா வந்து இந்த களி கிண்டுற மாதிரி கிண்டினாக்கா நல்லா ரொம்ப சாஃப்டாக வரணும். சாஃப்டாக வரும்போது நம்மளுக்கு நல்லா வந்து நல்ல ஒரு மெதுவான ஒரு போண்டா நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இதுவே பார்க்குறதுக்கு நல்லா ரொம்ப அழகாக தெரியுது. அந்த வெல்லம், அப்புறம் அந்த ஜாக் ஃப்ரூட்டோட பீஸ் எல்லாமே எல்லாம் நல்லா தெரியுது. பாருங்கள், நல்ல ஒரு மனம் கூட நல்ல சுவையான ஒரு மனம் எல்லாமே இருக்குது இதில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து கடாயில் வச்சாச்சு. இப்போ நல்லா வந்து அந்த கொதிக்குது, நல்லா ஹீட் ஆகிக்குதுன்னா இது நல்லா ஹீட்டாக இருந்தால் நம்ம வந்து இது கூட வந்து இது ஒரு உண்டையாக குட்டி குட்டியாக உண்டையாக பிடிச்சி நம்ம அதில் போடலாம். நம்ம வந்து உண்டை பிடிக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் கையில் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அவங்களுக்கு மாவு வந்து கையில் ஒட்டாது எடுக்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம தேவையான சைஸுக்கு உண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து எண்ணெயை வந்து நல்லா ஸ்லிம்மில் விடணும். அப்போ தான் வந்து ஜல்தி நல்லா வேகும் உள்ளலாம். அதே மாதிரி நல்ல கலர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து இது ஒன்றா உள்ளே போட போகிறேன்.
இது எப்படின்னாக்கா ஒரு லட்டு சைஸில் தான் இருக்குது, ஜாஸ்தி பெருசாக கூட இருக்கக்கூடாது, அதே போல் சிறுசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு லட்டு சைஸில் இது வந்து பிடிச்சிட்டு நம்ம பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ நல்ல ஒரு கலரில் வந்து இது பொரிஞ்சிருக்குது, நல்லா உள்ளே கூட வெந்திருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது ரொம்ப நல்லா அருமையாக பொரிஞ்சு நல்ல கலரில் வந்திருக்குது. இது நல்ல ஒரு ஸ்மெல்லோட நல்ல வாசனையும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவீங்க. நீங்கள் பாருங்கள், இது நல்லா உள்ளே கூட நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூடாக இருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் உஷாரு. பாருங்கள், நல்லா வெந்திருக்குது உள்ளே. நீங்கள் வந்து இது நல்லா டீ சமயத்தில் நல்லா ஸ்நாக்ஸ் கூட எடுத்துருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஜாக் ஃப்ரூட் இருக்குது, ஜாக் ஃப்ரூட்டு வெல்லம் நல்லா அரைச்சி வச்சுருந்த கடலைக்காய் எல்லாமே இருக்குது. இது சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க உங்களுக்கு, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து லைக்கு ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யூடியூப்பில் எங்களோட சேனல் மர்லின் சமையல் சேனலுக்கு ஆல்வேஸ் வெல்கம். நீங்கள் இது வேறு ஏதாச்சும் டவுட்டு அப்புறம் வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தாங்க நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு கேட்கலாம். தேங்க்யூ, வணக்கம்.